எவருடைய அறிவுரையும் கேளாத தக்கனை நந்தி மிகுந்த சினத்துடன் நோக்கி, சிவனை அன்றியே வேள்வி செய்கின்றவர் சிரமரக் கடிது என்று சாபம் கொடுத்தார். அதாவது சிவபெருமானை விலக்கி வேள்வி புரிவோரின் தலை விரைவில் அறுபடும் என்று சபித்த நந்திதேவர் விரைவாக கைலை திரும்பி ஈசனிடம் நிகழ்ந்தவற்றை எடுத்துரைத்தார். ஈசனை விலக்கி வேள்வி செய்தால் என்னதான் நடந்துவிடும், நானும் பார்க்கிறேன் என்று எண்ணிய தக்கன் ஒரு பெரிய வேள்வியை செய்ய தீர்மானித்தான். சிவபெருமானை தவிர ஏனைய தேவர்கள், முனிவர்கள், வேதியர்கள் அனைவருக்கும் அழைப்பு அனுப்பினான். தக்கனுக்கு பயந்தவர்கள் அனைவரும் வேள்விச்சாலைக்கு வந்து சேர்ந்தனர். அனைவரும் வந்துவிட்டனரா என தூதுவர்களிடம் வினவினான் தக்கன். அகத்தியர், சனகர், அத்திரி, வசிஷ்டர், உலகத்தில் உயர்வாக பேசப்படும் பிருகு, மேன்மை மிகு ததீசி, தீப்போல் சாபமிடும் துர்வாசர், புலன்களை வென்ற பராசரர் போன்ற முனிவர்கள் தங்கள் வேள்வியை இகழ்ந்தனர். அவர்கள் வேள்விக்கு வரமாட்டார்கள் என தோன்றுகிறது என்று தூதுவர்கள் உரைத்தனர். உலக நலனுக்கு